மஞ்சள் அதை எடுத்துட்டாங்களே என்னன்னு கேட்கறேன். மஞ்சள் இருந்துச்சு. அதுதான் அந்த வந்தர் கூட எனக்கு தெரியலையே. நான் என்ன சொல்றேன்னா அந்த டவரபுள் ஒன்றும் இல்லை. வேறு என்ன வேணாங்க அந்த ஊரில். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு நம்ம வீடு மாதிரி அவருக்கு கொஞ்சம் காடு ஜாஸ்தி. அவருக்கு மஞ்சள் நல்லா வந்துருந்துச்சு. அவர் பிடிச்சிட்டாரு என்ன கேட்டு பார்க்கணும். ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கணும். பிடிச்சிட்டாருன்னா போய் வச்சுக்கிங்களா? இதுக்கப்புறம் பிடிச்சி ஒன்று இல்லைங்க சொல்லிட்டு அப்புறம் அடுத்து பார்த்து ஒன்று 2 நேரத்தில் எடுத்துங்க. மெயின் ரோடு போகணும். இந்த பலன் பூச்சி மாதிரி யாரும் இல்லை. எல்லாம் முஸ்லீம் பக்கமாக மெயின் ரோட்லேயே விடிகாலேருந்து வரத்துலேயே ஒன்று நின்று ஆனால் ரெண்டு வச்சுக்கா. எது விடிகாலத்துலேருந்து வர வழியில் மஞ்சள் இருக்குது மெயின் ரோட்லேயே. அது வந்து காலை எப்போ பார்த்து சொல்லு. ஒரு 4 நாள் இருக்கு. இடிகாசம் வர வழி காலையாக இருக்குல்லையாமண்ணா என்ன இடிகாசம் சம்பாவாக இருக்குது நினைக்கிங்க. சம்பாவாக நான் கூட உங்கள்கிட்ட கூப்பிட்டு காமிக்கல. ஆமாம். ஓ இதான் இந்த மேட்டில் முன்னாடியே அது கடைசியில் போடுறது. அது அது மார்கழி மாதமா கார்த்திகை மாதமா போடுறது. ஆமாம் போகிற வழியில் அது இத்தனோடு தான் இருந்துச்சு. அதான் அது புடுங்க அங்கே இருக்காது. அது சும்மா வளர்ச்சி அப்படி போயிருக்கு அவ்வளோ. அது ஆகாதுங்க வராது. ஐயா மஞ்சள் கம்பெனிக்காரரே வந்து இந்த மஞ்சள் கொடுக்க வராது. இந்த கம்பெனிக்காரனே வந்து அவருக்கு அந்த காட்டை பிடிச்சி கொடுத்து போட்டாங்க. ஆமாம் இப்போ வந்து மஞ்சள் கொடுக்குறாங்கல்ல, மெடிசன் இதெல்லாம் கொடுத்துட்றாங்களா மருந்து அடிக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு அந்த சொட்டரை கொடுப்பேன். அந்த மேலே நம்ம கவர் மாதிரி போட்டு அடிக்கணும்ல அது கொடுப்பேன். அப்புறம் உப்பு போடுற போது நம்ம உப்பு போட கலைக்கு போடுறதுக்கு அது ஒரு இது கொடுப்பான். ஒரு 10 கிலோ ஏக்கரை போக ஒரு 5 கிலோன்னு சொல்லிட்டு டப்பா கொடுப்பான். அது என்ன 400 500 வரும். நம்ம கருது வாங்கினது அது ஒரு 2 டப்பா கொண்டு கொடுப்போம். வேறு ஆளுகள் வராமல் இருக்கிறது கொடுப்பான். அதுதான் வேறு ஒன்று கொடுப்போம். இந்த மஞ்சள் வந்து நீ கம்பெனிக்கார கொடுக்க மாட்டேன்னா ஈரோடு வரும். நான் கம்பெனிக்காரனுக்கு நம்ம விருப்பம் தான். மறுபடியும் அவனுக்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம். வெளியிலையும் கொடுக்கணும். அவனுக்கு விதை வாங்கி வந்துட்டேன். அதனால் அவனுக்கு கொடுக்கணும். வியாபாரம் ஒத்து வந்தால் அவனுக்கு கொடுப்பேன். வியாபாரம் ஒத்து வழின்னு ஒரு கணக்கு அளவுக்கு நீங்கள் மஞ்சள் எடுத்துட்டு பாக்கி நான் வியாபாரம் போடுவேன். அவ்வளோதான். ஆனால் ஈரோடு வந்து மார்க் நல்லா போயிட்டு ஒரு ஆள் போயிட்டு நேற்றுக்கு 16 வரைக்கும் போயிருக்கு. நேற்று ஆமாண்ணா ஒரு நாளைக்கு ஏறேன் ஒரு நாளைக்கு 15 இருந்துச்சு. நேற்று இப்போ ரேட்டு ஏறுறதுக்கு காரணம் என்னன்னா என்ன எலெக்ஷன் வருது. இன்னும் தெரியுங்களா? எலெக்ஷன் பின்னாடி ரேட்டு வருது. எவன் மரம் அவன் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டான்னா அது நல்ல டாப் ரேட்டு போயிடுது. எக்ஸ்போர்ட் ஏதாச்சும் கொடுக்க முட்டானா இந்த ரேஞ்சுக்கு 20 ரூபாய்க்குள்ளே நிற்குது. அதாவது இப்போ ஒரு குண்டாலுங்கிறது அதாவது 100 இதுதானே சொல்கிறீங்க. ஒரு குண்டால் 100 கிலோ 100 கிலோ தான் ஒரு குண்டால்.
அப்போ போய் எடு. அடுப்பு எடுத்துருக்கு. ತರಗು ಅವುಗಳು ತಗೊಂಡು ಈಗ ಹುಡುಗರು ಊಟ ಗಿಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದು மருமக வீடியோ போடுற அதுக்கு அனுப்பிச்சிட்றேன். மருமகளது யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பனாக போயிட்டு இருக்குதுண்ணா. அதுக்குள்ள யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு வேண்டி எடுத்து அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்ல மாட்டேங்குது. யூடியூப் சேனல் பேர் என்ன? ராவணன் தேசத்து இளவரசி. அந்த புள்ள ஸ்ரீலங்கா. என்ன எல்லாம் என்ன கன்னடத்தில் வருமானா? தமிழ் தான். ராவணன் தேசத்து இளவரசி உள்ள இளங்காரிலா, அதனால ராவண தேசத்து இளவரசி. ராவண தேசத்து இளவரசி. ராமர் வேற. ம். ராவணன் தேசத்து இளவரசி.